நம்முடைய வாழ்விலே நன்மையை துவக்கினவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மட்டுமே இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடையவனாக இருக்கிறேன். இந்த நாளின் காலை தியானத்திற்காக நாம் சில வசனங்களை வாசித்து நாம் இந்த நாளை நாம் துவங்குவோம். அது தேவனுடைய நாமம் மகிமைக்காக இருக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே உழைக்கிறோம், பிழைக்கிறோம், இது எல்லாமே ஓகே. ஆனால் நாம் எப்படி எந்த சிந்தையை கொண்டு நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த வேதவசனம் சொல்லும். நாம் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அது தேவையான ஒன்று தான். ஆனால் அதையே முழு நோக்காக வைத்துக்கொண்டு நாம் வேறு வழியிலே தேவனை தேடக்கூடிய மற்ற காரியங்களில் நாம் ஈடுபடாமல் இருப்பது அது நல்லதல்ல. ஏதோ எனக்கு என் தொழிலுக்கோ அல்லது என்னுடைய பிஸ்னஸ்க்கோ நேரம் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நேரம் இருந்தால் நான் தேவனை தேடுவேன் என்ற அந்த நிலையிலே நாம் இருந்தோமானால் அது ஆதாயமற்றதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. பார்க்குறோம், போதும், எனக்கு தேவன் என்ன கொடுக்குறாரோ அது எனக்கு போதும் என்று சொல்லி அதோடு கூடிய நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக தேவ பக்தியாய் வாழ்கிறதுக்கு நாம் அதிகப்படியான விருப்பமுடையவர்களாக இருப்போமானால் அது நமக்கு ஆதாயமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே தீமோத்தேயு புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. 8ஆம் வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம்: தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பக்தியானது தான் நாம் இப்போ வாழ்ந்து கொடுக்குறோம். இந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது, இதற்கு பின்பாக நாம் தேவனோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானது. அப்படியானால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்தில் தேவனாலே நமக்கு அருளப்படுகிறதிலே நாம் சமாதானம் திருப்தியுடையவர்களாக, மற்றவர்களை நாம் பார்க்காதபடிக்கு, மற்றவர்களுடைய வளர்ச்சியையோ மற்றவர்களுடைய உயர்வுகளையோ மற்றவர்களை நாம் பார்க்காதபடிக்கு எனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும் என்ற சிந்தையோடு கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவ பக்தியுடையவர்களாக நாம் வாழ்வோமானால் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அந்த தேவ பக்தியோடு வாழக்கூடிய அந்த பிரயோஜனம் என்னவென்று இங்கே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது இந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய தேவனோடு கூட நாம் வாழ இருக்கிறோமே அந்த வாழ்க்கைக்கும் கூட இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நாம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே தேவன் தருவதிலே திருப்தியுடையவர்களாய் வாழ வேண்டும். இதுதான் தேவன் உங்களையும் என்னையும் இன்னைக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறார். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ, ஆனால் இனி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், தேவன் எனக்கு எது தருகிறாரோ அது போதும். மற்றவர்களுக்கு அதிகமாய் தருகிறார் என்றால் அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. அதனால அது அவர்களுடைய தேவைக்கு தேவன் அவர்களுக்கு அவ்வளவாய் தருகிறார், என் தேவைக்கு தேவன் தேவையானதை கொடுக்கிறார் என்ற சிந்தையோடு நாம் தேவன் கொடுப்பதில் திருப்தியுடையவர்களாக, சரி தேவன் தந்தது போதும் என்ற அந்த மனதோடு கூட நாம் தேவ பக்தியாய் நடப்பதற்கு நம்மை நாமே நாளுக்கு நாள் அதில் உற்சாகப்படுத்துவோமானால் அது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு முடியாமல் தேவனோடு கூட இனி வரக்கூடிய அழிவில்லாத வாழ்க்கையாகிய அந்த வாழ்க்கையிலும் கூட அது நமக்கு பிரயோஜனம் உள்ளது என்று, அதற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது என்றும் கூட நாம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனாலே நாம் உள்ளத்தில் இனி ஆணித்தரமாக எழுதி கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவன் எனக்கு கொடுக்கிறது போதும், அதை மிஞ்சி நான் எதையும் எண்ணாதபடிக்கு தேவ பக்தியாய் வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாய் நாம் நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென்.